அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் சய்யிதனா வ மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் லஅல்லகும் துஃப்லிஹூன். இறைமறை ஓதப்படுகிற இடம், அருள் பொழிகிற இடம். இது இறைவனுடைய அருள் நிறைந்த இல்லம், அதுவும் அருள் பொழிகிற இடம். இரண்டு விதமான இரண்டு வேறுபட்ட அருள்களும் நிறைவாகவே பொழிந்து கொண்டிருக்கிற இந்த நிரப்பமான நல்ல வேளையில், அதிலும் ரமதானினுடைய புனிதமான இரவினுடைய பொழுதில், சங்கையான மகபிரத்தினுடைய பகுதியில் நிறைவை தொட்டிருக்கிற இந்த சங்கையான நேரத்தில் நம்மை எல்லாம் அவருடைய அருள் நிறைந்த இல்லத்தில் ஒன்று கூட்டி அழகு பார்க்கிற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மனுஷனுடைய திருவழியில் சொர்க்கவாதிகளை மாத்திரம் எந்த எந்த இடங்களில் எல்லாம் வைத்து அவன் அழகு பார்ப்பானோ, அந்த தகுதி மிக்க இடங்களில் எல்லாம் இந்த பாவிகளாகிய நமக்கும் ஒரு உயரிய இடத்தை தந்து அவன் கௌரவிப்பானார். அதற்கெல்லாம் நாம் தகுதி பெற வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானார். சங்கைக்குரிய பெருமக்களே, சுஃபியான் இப்னு உயைனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு அழகாக ஒன்றை சொல்வார்கள். அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதை ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள். அவன் தருவானா என்று யோசனை செய்து விடாதீர்கள். அதற்கு நீண்ட நெடிய விஷயங்களை எல்லாம் அவர்கள் சொல்லாமல் ஒரே ஒரு வார்த்தையோடு நமக்கு அதற்கான விடையை தருகிறார்கள். ரப்பி என்று இறைவன் பால் கை உயர்த்துகிற ஒரு அடியார். அந்த அடியார்கள் வரிசையில் இல்லாத ஒருவர், அதை விட்டும் தன்னை விடுபடுத்திய ஒருவர், இறை சமூகத்திலிருந்து விளக்கப்பட்ட ஒருவர், இறைவனுடைய சாபத்தை பெற்ற ஒருவர். அந்த சாபத்தை எல்லாம் பெற்றதின் பின்புதான் ரப்பி என்று அவன் சொல்கிறான். அவன் இப்லீஸ், நீ சாபத்திற்குரியவன் என்ற சாபம் அவன் மீது படர்ந்து விட்டது. அதற்கு பின்புதான் அவன் ரப்பி என்கிறான். அங்குரடி இலாயோமி யுபஅஸூன். அவன் கேட்ட வார்த்தை, அவன் கேட்கிற வார்த்தையும் சமுதாயத்தை சீர்படுத்துவதற்கு அல்ல, உன் அடியார்களை சீர்குலைப்பதற்கு என்றே அவன் கேட்கிறான். அதற்காக என்னை விட்டு வைக்க வேண்டும் என்று இறை சமூகத்தில் அவன் முன்வைக்கிறான். அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அவன் வெறுங்கையோடு திருப்பி அனுப்ப மாட்டான் என்று தெரிந்தே கேட்கிறான். கேட்டதை தருவான் என்று தெரிந்தே கேட்கிறான். فَإِنَّكَ مِنَ الْمُنْظَرِينَ என்று அவன் பதிலும் சொல்கிறான். அவன் துஆவை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், இப்லீஸ் லஅனத்துல்லாஹ்வுக்கே அல்லாஹ் கேட்டதை கொடுத்தான் என்றால், அடியார்களே நீங்கள் கேட்டதையா தர மாட்டான் என்று கேட்பார்கள். அருள் நிறைந்த பெருமக்களே, நாம் ஒன்றை யோசிக்க வேண்டும். குல்லு பனி ஆதம் ஹத்தா. ஆதமுடைய மக்கள் எல்லோரும் தவறு செய்வதற்கான வாய்ப்பு பெற்றவர்கள் தான். ஏதாவது ஒரு வகையில் தவறுகள் அவர்களை தழுவிதான் இருக்கும். அல்லாஹ்வை நினைக்காத பொழுதுகளே தவறிய பொழுதுகள் என்றால் யார்தான் அதிலிருந்து தப்ப முடியும்? அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளும் இறை நினைவிலிருந்து விலகியவர்கள் கிடையாது. அதனால் அவர்களிடத்தில் தவறுகளை பார்க்க முடியாது. மனிதர்கள் தவறுகளில் திளைக்கிறார்களே,
நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், கைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபூன் என்றார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், ஆத்மாக்களுக்கு அநீதம் செய்து விட்டால் அவர்கள் அடியாரிலிருந்து விடுபட்டு போய்விட மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளும் விதமாக, அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவனை குர்ஆனில் இடையோடு இருக்கிற ஒரு வாசகத்தில் அல்லாஹ் இப்படி சொல்வான், குல் நாயகமே சொல்லுங்கள், யா இபாதி என் அடியார்களே. யாரை பார்த்து என் அடியார் என்கிறான் அல்லாஹ் அந்த இடத்தில்? தனக்கு முற்றிலுமாக வழிபட்டவர்களுக்கா? தனது கட்டளைகளுக்குள்ளால் முழுமையாக அகப்பட்டவர்களுக்கா? இல்லை இல்லை. அந்த இடத்தில் அவன் சொன்ன வார்த்தை யாரை குறித்து தெரியுமா? அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் என்று அல்லாஹ் சொல்கிறார். தங்கள் ஆத்மாக்களுக்கு அநீதம் செய்து கொண்ட என் அடியார்களே என்கிறார். இறை கருணை எவ்வளவு மகத்தானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அடியார்களே என்று என் பிள்ளை தவறாக நடக்கிற பொழுது அந்த இடத்தில் நான் அவன் என் பிள்ளை என்று சொல்ல நான் யோசிக்கிறேன், என் சகோதரன் என்று சொல்ல நான் யோசிக்கிறேன், என் நண்பன் என்று சொல்ல நான் யோசிக்கிறேன். தவறு செய்த ஒருவன் யார் இவன் என்று கேட்டால் என் நண்பன் என்று சொல்ல நான் யோசிக்கிறேன். அல்லாஹ் பாவம் செய்த அடியானை பார்த்து என் அடியானே அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் சொல்லிட்டு லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வின் அருளில் நிராசை அடைந்து விடாதீர்கள் அப்படி. அவன் என் அடியார்களே என்று அவன் வாயால் சொல்கிறானே, அல்லாஹ் இந்த நல்ல தருணத்தில் நம்மையும் அவன் அடியானாக கபூல் செய்வான். உலகத்தில் அதை விட வேறு மிகுந்த பாக்கியம் எதுவும் கிடையாது. அடியாரை விட மிகுந்த பாக்கியம் எதுவும் கிடையாது. அப்படி கிடையாது என்பதை உறுதிப்படுத்தும் முகமாகத்தான் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு உயரிய பெயர்களை எல்லாம் சூட்டி மகிழ்ந்த ரப்புல் ஆலமீன் தன்னகத்தை அழைத்த செய்தியை சொல்கிற பொழுது அஸ்ரா பி அப்திஹி என்றே சொல்லினார். அவன் அடியாரை அழைத்தான், அழைத்து சென்றான் என்று சொல்கிறார். உலகத்தில் ஒப்பற்ற தூதருக்கு எத்தனை பெயர்கள் தான் அல்லாஹ் சூட்டி மகிழ்ந்தார். தன் திருநாமத்தில் இருந்தே ரவூஃபையும் ரஹீமையும் கூட சூட்டி மகிழ்ந்தார். அப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தன்னகத்தை அழைத்த தகவலை சொல்கிற பொழுது அஸ்ரா பி அப்திஹி என்றார். அவன் அடியார். அந்த வாக்கியம் நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும். அல்லாஹ் அவன் அடியாராக இந்த உலகத்திலும் நம்மை கபூல் செய்வானா? நாளை மஹ்ஷரிலும் அல்லாஹ் என் அடியார்களே என்று அழைக்கிற பொழுது நாம் எல்லாம் அங்கே ரப்பை சந்திக்கிற பெரும் பாக்கியத்தை தருவார்கள். ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்க சொன்னார். நபியனா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்கு பொறுமை அவசியம் என்றெல்லாம் வந்த செய்திகள் ஒரு நமக்கெல்லாம் தெரியும். இறைவனை குர்ஆனில் சொல்லுகிற வாசகங்கள் 3 தருணங்கள், நீங்கள் என்னோடு பொறுமையாக இருக்க மாட்டீர்கள் என்று சொல்லி 3 முறைகளும் அவர்கள் நபி ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சற்று முரண்பட்டு நின்ற பொழுது, அவர்கள் செயலுக்கு இவர்கள் எதிர்கேள்வி கேட்ட பொழுது 3வது முறைகள் நபி ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாதா ஃபிராகு பைனி வ பைனக், இத்தோடு உங்களுக்கும் எனக்குமான தொடர்பு முறிந்து விட்டது என்று சொன்னார்களே. 3 முறைகள் மாறு செய்ததற்கு ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு உறவு முறிந்து விட்டது என்று வருகிற பொழுது அடியானை எத்தனை முறைகள் நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார்? ஒரே ஒரு முறையாவது என் உறவு முறிந்து விட்டது என்று அவன் சொன்னானா என்று ரப்பை புரிந்து கொள்ளுங்கள் என்பார். அல்லாஹ் யாரென்று விளங்கிக்கின்ற மனிதர்களாகிய மகா பெரிய மனிதர்கள் தான். இருந்தாலும் 3 முறை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஹாதா ஃபிராகு பைனி வ பைனக், எனக்கும் உங்களுக்குமான உறவு முறிந்து போய்விட்டது என்று சொல்லி அத்தோடு விடுபட வைத்தார்களே. ரப்புக்கு எத்தனை தடவைத்தான் நாம் மாறு செய்கிறோம்? ஒரே ஒரு முறையாவது ஹாதா ஃபிராகு பைனி வ பைனக் என்று சொன்னான் அல்லாஹ் சொல்லலையே. அப்பவே நீ புரிஞ்சிக்க மாட்டாமா அல்லாஹ் அவனை விட விருப்பம் இல்லைன்னு சொல்லி அப்படின்னு கேட்பான். அருள் நிறைந்த பெருமக்கள், எனவே நாம் கேட்காவிட்டால் தான் வெட்கப்படுகிறார். அவனிடத்தில் இஸ்திக்பார் செய்யாவிட்டால் தான் கோபப்படுகிறார். பாவப்புள்ளை அவனிடத்தில் தேடாவிட்டால் தான் அவன் பரிதவித்து போகிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அவன் பரிதவித்து போகிறான். என்னதான் இருந்தாலும் தாய் தகப்பர்களுக்கு பிள்ளை மாறு செய்து விட்டால் சாப்பிடுகிற நேரம் வருகிற பொழுது தன் வயிற்றின் பசியை அந்த தாய் உணர்வதற்கு முன்னால் என் பிள்ளை சாப்பிட்டானா தெரியலையே, வீட்டு விட்டு ஓடிட்டான், ஆனால் சாப்பிட்டானா தெரியலையே, பசிச்சுனோ இருப்பான் அப்படின்னு அந்த தாய் துடித்து போவாள் இல்லையா? என் ரப்பு அவன் அடியான் பாவம் செய்துவிட்டு பரிகாரம் தேடாது போனான், அவன் துடித்து போறாங்கிறாங்க சொல்லுவாங்க. என் அடியான் பாவம் தேட வரலையே, அவன் விரிச்சு வச்சிருக்கான், விசாலமா அவனுடைய வாயில விரிச்சு வச்சிருக்கிறான் நாங்க சொல்லலாங்க. அதனால் நம்ம யோசிக்கவே தேவையில்லை. அல்லாஹ் இறங்குவாலாம் கபூல் செய்வான்னு யோசிக்க தேவையில்லை. அவன் அடியான நான் கேட்குறேன், நிச்சயமா கபூல் செய்வான்னு நம்மலாம் உறுதிப்பட நம்பணும். ஏதன கையை வெறும் கையை அனுப்புறதுக்கு அவன் கஞ்சம் ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இன்னும் அப்படின்னு நாங்கள் சொல்லலாங்க. நல்லா வெட்கப்படுறாங்க. அதனால பெருமானார் தன் கைகளை எவ்வளவு தூரமோ உயர்த்திருக்கிறார்கள். ஹத்தாயம் பயாம இபுத்தைஹி என்று சொல்கிறார்கள். அப்படியெல்லாம் உயர்த்தி கேட்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இஸ்திக்ஃபார் அனைத்திற்குமான அருமருந்து. தௌபா நமது மூத்துக்கு முன்னாலும் நாம் கேட்க வேண்டிய ஒன்று. மரணம் வருவதற்கு முன்னால் தௌபாவை கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னா இப்ராஹிம் பின் அதஹம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், மனிதா நீ தௌபாவை தாமதப்படுத்தலாம். எப்பொழுது தெரியுமா? மரணம் உனக்கு இப்பொழுதுதான் வரும் என்று தெரிந்தால் தாமதப்படுத்தலாம். யாருக்காவது தெரியுமா? அப்ப எந்த தைரியத்தில் தாமதப்படுத்துகிறீர்கள்? திடீரென்று மரணம் வந்துவிட்டால் உங்கள் முடிவு என்ன ஆகிவிடும். எனவே நீங்கள் தௌபாவை தாமதப்படுத்தாதீர்கள், உடனே கேளுங்கள் அப்படின்னா. என் பெருமானார் நமக்கு முன்மாதிரி வடிவமாக இருந்து இன்னி அதூபு இலல்லாஹி மிஅத மர்ரா என்றார்களே. 100 முறை ஒவ்வொரு நாளும் நான் தௌபா செய்கிறேன் என்றார்களே. அதற்கு அறிஞர்கள் இப்படி விளக்கம் தருவார்கள், தன் உம்மத்தில் தௌபா இல்லாமல் யாரும் போய்விடக்கூடாது என்பதால் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மத்துக்காக கைவசத்தினாங்க. அதில் சந்தேகம் யாருக்காவது வருமா? வரக்கூடாது என்பதால் பெருமானாரின் இன்னொரு மொழியும் நமக்கு இப்படி பதிலாக வந்து நிற்கும். உங்கள் அமல்கள் எல்லாம் எனக்கு எடுத்து காட்டப்படும், நான் அதை பார்ப்பேன். என் உம்மத்துகளின் அமல்களில் நலவை நான் பார்த்து விட்டால் ஹமிதுல்லாஹ், அல்லாஹ்வை நான் புகழுவேன். அதே சமயத்தில் பாவங்கள் என் உம்மத்து செய்ததை நான் பார்த்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற வார்த்தை நன்றாக கவனிக்க வேண்டும். இஸ்தக்ஃபர்துல்லாஹ லகும், உங்களுக்காக நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேன். நாங்கள் சொல்லலாம் அல்லாஹ் அக்பர். நமது நாவுகள் பாவம் செய்துவிட்டு அமைதியாக இருந்து விடலாம். தாஹா நபியினுடைய அந்த புனிதமான தர்பாருக்கு நமது பாவங்களா எடுத்து காட்டப்பட வேண்டும். என் பெருமானாரின் மீது ஸலவாத்து சொன்னால் என் பெயர் சொல்லப்படுகிறது, என் தகப்பனார் பெயரும் சொல்லப்படுகிறது. இது கௌரவமா? என் பாவங்கள் என் கண்மணி நாயகத்தினுடைய கண்களுக்கு முன்னால் காட்டப்படுவது கௌரவமா? ஒரு நாளும் நமது பாவங்கள் என் பெருமானாரின் சமூகம் சேர்ந்து விடாமல் அல்லாஹ் அத்தகைய பாவம் செய்து விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானார். அந்த கண்ணில் படுவது கூட நமக்கு பாக்கியம்தான். நாம் தௌபா செய்வதற்கு முன்னால் பெருமானார் நமக்காக இஸ்திக்ஃபார் செய்து விடுகிறார்கள். அல்லாஹ் நம் அனைவர்களையும் கண்ணியத்தோடு இந்த உலகத்திலிருந்து விடைபெற தௌஃபீக் செய்வானார். நாம் மரணிப்பதற்கு முன்னால் தௌபா என்ற வாசலை அடைந்து விட்டே மரணிக்க அல்லாஹ் அருள் செய்வானார். குதுபுல் அக்தாப் ரூஹுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் அனுக்கிரகத்தையும் பெற்ற பொழுது அப்துல் காதிரை என்ன வேண்டும் என்று அல்லாஹ் கேட்டான். என்னை சார்ந்தவர்கள் தௌபாவோடு இந்த உலகத்திலிருந்து விடைபெற வேண்டும் என்று நான் கேட்டேன் என்றார்கள். அந்த வாக்கியம் அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்கி தரட்டும். இந்த நாவில் கலிமா வர வேண்டும் என்றால், அந்த கலிமாவின் கருப்பொருள் உள்ளே வர வேண்டும் என்றால், இந்த நாக்கின் அசுத்தம் பாவம் என்ற அசுத்தம் இருக்கிற பொழுது அந்த கலிமா எப்படித்தான் வரும்? கடைசி நேரத்தில் கலிமா வருவதற்கு நாக்கு கழுகப்பட்டிருக்க வேண்டும், நீரால் அல்ல, தௌபாவால். அல்லாஹ் நமக்கு அதை நசீபாக்கி தருவானார். மிகச்சிறந்த ஏற்பாடு பள்ளிகளில் ஒவ்வொரு ரமதான்களிலும் பல்வேறு இடங்களில் வைக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா?
தௌபாவுக்கான வாசல் திறந்திருக்கிற நேரம் இது. இந்த ரமலான் கடப்பதற்கு முன்னால் ஒரு அடியானின் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹுவும் அவன் அமரரும் என் பெருமானாரும் கூட்டு சேர்ந்து இவனை அருளிலிருந்து தூரப்படுத்துகிற செய்தியும் ரமலான் என்கின்ற இந்த மாதத்தில் தான் இதுவரையில் நடந்த வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும். அல்லாஹ் அத்தகைய பாரதூர பாவிகளாக நாம் ஆகிவிடாமல் பாக்கியம் மிகுந்த அடியார்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஉம்மத்திஹி வஸல்லம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.